வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கான அரசு தரப்பில் வெளியின்ற தகவல்களையும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் வெளியிடுகின்ற உத்தரவுகளையும் அறிவிப்புகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் அரசு ஊழியர்கள் டிஏ உயர்வு பற்றி, அகவிலைப்படி உயர்வு பற்றி 27/7/2026 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி இன்றைய முக்கிய அறிவிப்பு. மத்திய அரசு ஊழியர்கள் தங்களுடைய அகவிலைப்படி உயர்வுக்காக ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். இந்த உயர்வு செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்திற்குள் அறிவிக்கப்படலாம். இதற்கிடையில் ஒடிசா அரசு 2008ஆம் ஆண்டு ஒடிசா திருத்தப்பட்ட ஊதிய விதியின் கீழ் மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி 5% உயர்த்துவதாக அறிவித்துள்ளது. அரசின் இந்த முடிவால் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், கீழமை நீதித்துறை அலுவலர்கள், கற்பித்தல் மற்றும் கற்பித்தல் அல்லாத பணியாளர்கள் உள்ளிட்ட ஒப்பந்த ஊழியர்கள் பலன் அடைவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒடிசா மாநில நிதித்துறையின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி அடிப்படை மற்றும் கிரேட் ஊதியத்தில் 257% இருந்த திருத்தப்பட்ட அகவிலைப்படி 2026 ஜனவரி 1 முதல் அமலாகும் வரையில் 262% உயர்த்தப்பட்டுள்ளது. 2026 ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலத்திற்கான நிலுவைத் தொகை ஜூலை மாத ஊதியத்துடன் சேர்த்து வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் மோகன் சரண் மாஜியின் நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த அகவிலைப்படி உயர்வு மத்திய அரசின் அகவிலைப்படி உயர்வுக்கு இணையாகவும் மாநிலத்தின் நிதி இலக்குக்கு ஏற்பவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதோடு மே 15 அன்று மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வை ஒடிசா அரசு அறிவித்தது. இதன் மூலம் அகவிலைப்படியானது 58%இலிருந்து 60% உயர்த்தப்பட்டு ஜனவரி 1 முதல் கணக்கிடப்பட்டு மே மாத ஊதியத்துடன் வழங்கப்பட்டது. மத்திய அரசு ஊழியர்கள் இந்த ஆண்டின் 2ஆம் பாதிக்கான அகவிலைப்படி உயர்வை ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர். இந்த உயர்வு 3 முதல் 4% வரை இருக்கலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய அரசு தரப்பு புள்ளி விவரங்களின்படி 2026 ஜூன் மாதம் சில்லறை பணவீக்கம் 4.38%, உணவு பணவீக்கம் 5.32% உயர்ந்துள்ளது. இறுதி அகவிலைப்படி உயர்வானது ஜூன் 2026ற்கான அகில இந்திய தொழிலாளர் நுகர்வோர் விலை குறியீட்டு எண் AICPI-IW தரவு மற்றும் அதைத் தொடர்ந்து அரசின் ஒப்புதலை பொறுத்து அமையும். AICPI-IW குறியீட்டு எண் 2026 மார்ச் மாதம் 149.1ஆகவும், ஏப்ரல் மாதம் 149.9ஆகவும், மே மாதத்தில் 150.8ஆகவும் பதிவாகியுள்ளது. மேலும் ஜூன் மாதத்திற்கான உத்தேச மதிப்பு 151.7ஆக மதிப்பிடப்பட்டுள்ளது. மே மாதத்தை போன்றே வளர்ச்சி அடைந்தால் அகவிலைப்படி 4% வரை உயர்ந்து 64%ஐ எட்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசிற்கு இணையாக அகவிலைப்படியை உயர்த்த பல மாநில அரசுகளும் நடவடிக்கை எடுத்துள்ளன. சமீபத்தில் மேற்கு வங்க அரசு கடந்த மாதத்தின் அகவிலைப்படியை 20% உயர்த்தி அடிப்படை ஊதியத்தில் 38% உயர்த்தியுள்ளது. முன்னதாக அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் 2% உயர்வுக்கு ஒப்புதல் அளித்துள்ளன. அதே சமயம் பீகார் அரசு 7வது ஊதியக்குழுவின் கீழ் உள்ள ஊழியர்களுக்கு 2%, 6வது ஊதியக்குழுவின் கீழ் உள்ளவர்களுக்கு 5% மற்றும் 5வது ஊதியக்குழுவின் கீழ் உள்ள ஊழியர்களுக்கு 9% அகவிலைப்படி உயர்வை நடைமுறைப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் தமிழகத்திலும் தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு பற்றிய அறிவிப்பு எப்பொழுது வெளியிடக்கூடும் என்றும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.